இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அனுதின மன்னாவினால் கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாய் கூட காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே தம்மை யார் என்று சொல்லியிருப்பதை குறித்து, நான் தான் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவரே உறுதியாய் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கேட்டு நாம் அதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்னைக்கும் கடைசியாக யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனம் முதலே ஆண்டவர் தன்னை சொல்லியிருக்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தன்னை ஒரு செடிக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஒரு செடிக்கு அடையாளப்படுத்தி நான் மெய்யான திராட்சை செடி. ஏன் கர்த்தர் திராட்சை செடியை சொல்லியிருக்கிறார்? வேற ஏதாவது ஒரு செடியை சொல்லியிருக்கலாமே. இந்த திராட்சை செடியானது அநேக இடங்கள்ல அது படரி செல்கிறது. அந்த திராட்சை செடியானது அநேக காய்களை கொடுக்கிறது, அநேக கனிகளை கொடுக்கிறது, அது பூத்து குலுங்குகிறது என்று சொல்வார்கள். எனவே கர்த்தர் வாழ்ந்த இடங்கள்ல இந்த திராட்சை செடி அதிகமாய் காணப்பட்டதினால் மக்களுக்கு புரியும்படியாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் மெய்யான திராட்சை செடியாய் காணப்படுகிறேன். இன்னைக்கு இந்த செடியானது என்ன செய்ய வேண்டும்? அது கொடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த செடி அந்த காம்போடு இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே அது பலனை கொடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அது இருக்கிறதான அந்த வேரிலிருந்து அது பிரிக்கப்பட்டு போனது என்று சொன்னால் இந்த செடியில கனிகள் வராது, இந்த செடி இன்னுடைய இலைகள் பசுமையா இருக்காது, அது காய்ந்து போய்விடும். கர்த்தர் சொல்கிறார், நான் திராட்சை செடியா இருக்கிறேன், இந்த கொடியானது இந்த செடியில இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். அநேக நேரத்துல நான் மற்றவர்களுக்கு போன் மூலமாக தொடர்பு கொள்ளும் போது, நீங்கள் இந்த இணைப்புல காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இந்த இணைப்பை நீங்கள் தொடருவதற்கு நீங்கள் முற்படுகிறீர்களா? இந்த இணைப்பை குறித்து அவர்கள் பேசுவார்கள். இந்த இணைப்புல இருந்தால் மாத்திரமே நாம் பேசுவது அந்த பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கேட்கும், அவர்கள் பேசுவது நமக்கு கேட்கும். அப்போ ஒரு சாதாரண ஒரு போன் கால்லே இந்த இணைப்பு என்பது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது, மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அப்போது இன்னைக்கு பரம பிதாவைய கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டுமானால் அவருடைய இணைப்பிலே நாம் இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இணைப்பில இருந்தால் மாத்திரமே, இணைப்பு துண்டிக்கப்படாமல் இருந்தால் மாத்திரமே, அவரோடு கூட தொடர்பில் இருந்தால் மாத்திரமே அந்த அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 4வது வசனத்துல, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியிலே நிலைத்திருக்கிறது போல் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இன்னைக்கு கனி கொடுக்கணும் அப்படின்னா இந்த இணைப்பு ரொம்ப 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 முக்கியம். அப்பதான் அந்த செடியில் இருக்கிறதான அந்த நல்ல சத்துக்கள் அந்த கொடிக்கு சென்று சேரும், செடியில் இருக்கிறதான நீர் சத்து அந்த கொடிக்கு சென்று சேரும். செடி எப்படிப்பட்டதான தன்மையுடையதாய் காணப்படுகிறதோ, பூமியிலிருந்து செடி எப்படிப்பட்டதான தன்மையுடைய அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறதோ அதை பொறுத்துதான் இந்த கொடியில் இருக்கிறதான பழங்கள் காணப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட இந்த செடியிலே நிலைத்திருக்க வேண்டும், இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த செடியானது நல்ல தன்மையுடையதா இருக்கிறது, இந்த செடியானது நம்மை நல்ல வழியிலே நடத்துகிறது, இந்த செடியானது நித்திய ஜீவனுக்கு நம்மை நடத்துகிறது, இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான வழியை இந்த செடி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தராய் இயேசுவாகிய அந்த திராட்சை செடி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த கொடியாகிய நாம் இந்த செடியிலே இணைக்கப்பட்டிருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். இணைக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம இணைக்கப்படாவிட்டால் இந்த செடி நல்லதாய் தான் இருக்கிறது, செடியினுடைய நல்ல தன்மைகள் நமக்குள்ளாக கடந்து வராது. என்ன மிஞ்சோம்? இலையை போல காய்ந்துதான் போவோம். நம்ம இடத்துல கனி இருந்தும் கனி கொடுக்கிற தன்மை இருந்தும் நம்மளால என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க
முடியாது. யாருமே கேட்பாரற்று சூழ்நிலை காணப்படுவோம். கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு தோட்டக்காரர் என்ன செய்வார், இதுதான் காய்ந்து போய்விட்டது என்று சொல்லி அதை பிரித்து தூர போட்டு விடுவார். அப்ப இன்னைக்கு நம்ம அப்படி இல்லாதபடிக்கு இந்த செடியில இணைக்கப்பட்டிருக்கணும். செடியினுடைய தன்மைகள் நம்ம இடத்துல வேணும். அவர் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான கனிகளை நாம் கொடுக்கும்போது அதிக நாட்கள் வாழ்வதற்கேற்ற கிருபைகளை அவர் கொடுப்பார். 5வது வசனத்துல கூட பார்க்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வசனம் சொல்லிடுச்சு, நான் இல்லாம நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. நான் இல்லைன்னா உங்களுக்கு கொடியா தான் இருப்பீங்க, ஆனா அதுல பழமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் நான் இருப்பேன் என்று சொன்னா இந்த கொடியானது செடியில இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சாதாரண கனி அல்ல, மிகுந்த கனிகளை கொடுப்பானா. மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒண்ணு மிகுந்த கனி, இல்ல 0 கனி. கொஞ்சம் கனிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இன்னைக்கு நம்ம எந்த பக்கத்துல இருக்கிறோம்? இந்த கொடி நான் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த கிராஃப்டிங் பண்ற மாதிரி கொஞ்சம் என்ன டேப் போட்டி ஒட்டி வச்சிருக்காங்க, அப்பப்ப நான் கலந்து போயிடுறேன். அப்படி என்றால் அல்ல, எப்போதும் உறுதியாய் இந்த செடியானது இந்த கொடியானது செடியிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 8வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர் ஆவீர்கள். அப்போ மிகுந்த கனியை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அத்தி மரத்தை பார்த்து கர்த்தர் கனியை தேடி போனார், ஆனாங்க கனியே இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லாதபடிக்கு இந்த திராட்சை பழத்தை போல, இந்த திராட்சை செடியில இணைக்கப்பட்டிருக்கிறதான கொடி அநேக கனிகளை கொடுப்பது போல நாமும் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். ஜனங்களை சம்பாதிக்க வேண்டும், ஜனங்களுடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும், ஜனங்களை மற்றவர்கள் ஆண்டவருக்குள்ளாக திருப்ப வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் நம்மிடத்துல இருந்து வெளிப்பட வேண்டும் என்பதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு நம்ம இதன்படி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஒப்பு கொடுக்கிறோமா? இதன்படி நம்ம செய்கிறோமா? எப்போதும் நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், இந்த கொடி நான் செடியில இணைக்கப்பட்டிருக்கிறேனா, நான் இணைக்கப்பட்டிருக்கிறேனா என்கிறதான எண்ணம் எப்போதும் நமக்குள்ளாக வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை செல்ஃப் அனலைசிஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்து நாம் மிகுந்த கனிகள், இடத்துல கனி காணப்படுகிறதா, இடத்துல கனி இல்லையே, அன்பு காணப்படணும்னு சொல்லி இருக்கிறது, ஆனா கோபம் வருது, அப்ப என்னுடைய இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கிறது, இணைப்புல ஏதோ துண்டிப்பு காணப்படுகிறது, அதை நான் சரி செய்ய வேண்டும். வசனம் எனக்குலா கிரியை செய்யல அப்ப என்று சொல்லி நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து கர்த்தருடைய பாதையிலே நம்மை நாமே நடத்த வேண்டும். எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். இன்னைக்கு இந்த கொடிகளாகி நாம் அந்த செடியிலே நாட்டப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கும் போது மிகுந்த கனிகளை நம்மால் கொடுக்க முடியும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாமும் கூட அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசி சொன்ன உடைய வார்த்தைகள் வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய பிரச்சனை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே கொடிகளா இருக்கிறோம். இந்த கொடிகளானது செடியில இணைக்கப்பட்டிருக்கும் போது மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல நாங்களும் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மிகுதியான கனிகளை நாங்கள் கொடுக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு விஷயம் எங்களை நினைத்தரோம் ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் இணைக்கிறதான அந்த இணைப்பு ஒரு நாளும் துண்டிக்கப்படாதபடிக்கு, அதற்கு நாங்கள் எந்த காரியங்களுக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உறுதியாய் உம்மை பற்றி கொண்டிருக்க, ஒரு உண்மையாய் உம்மை தேட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னைக்கு யார் யாரெல்லாம் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய இதயத்துக்குள்ளாக கர்த்தர் போய் பெரிய காரியங்களை நீர் செய்யும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உமக்கே துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் இடிநேற்றின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.